ஜப்பானில் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து புதினா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அப்படியே கிடைச்சாலும் 4 லீவ்ஸை வச்சுட்டு 300ன்னு வச்சுருப்பாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல, இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் பிரியாணி வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நேற்று வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அதனால் வந்து அங்கே வந்து புதினா நிறையா கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு பாட்டில் வந்து எண்ணெய், நெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து கேரட், பீன்ஸு, பீஸையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் பன்னீர், அப்புறம் கேப்சிகம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஸ்பைசஸ், கொஞ்சம் தனியா, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தக்காளியும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து காயெல்லாம் வேகிற வரைக்கும் வந்து கொதிக்க விடுங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு அரிசியும் போட்டு வேக வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து இறக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த தம்மில் வந்துட்டு சூப்பராக வந்து வெந்து கிடைக்கும். இப்படி உதிரியாக நிறைய வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.